நமஸ்காரம். சின்மயா மிஷன் வெல்லூர் கந்தர் அலங்காரம் பற்றிய சொற்பொழிவு மார்ச் 4ஆம் தேதி வரை தினமும் மாலை 6:30 முதல் 7:45 வரை சாய்பாபா கோவில் என்ற இடத்தில், காந்தி நகர் வெல்லூர் என்ற இடத்தில் தினம்தோறும் இந்த சொற்பொழிவு இருக்கும். அன்பர்கள் அனைவரும் வந்து பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஹரியோம். கண்டு கொண்டேன், நான் பார்த்துட்டேன். நான் கண்டு கொண்டேன். என்ன கண்டு கொண்டீர்கள்? இளைய களிற்றினையேன்னு கடைசியில வரும். சின்ன யானைய அப்படின்னு சின்னவர நான் போய் பார்த்தேன்னு சொல்லி வடவருகில் சென்று கண்டு கொண்டேன். இந்த வடவருகில் போய் நான் யார பாக்குறேன்? முதல்ல அங்க ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? தடபட அப்படின்னு சத்தம் வர மாதிரி, தடபட 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 அப்படி சத்தம் வர மாதிரி தடபட எனப்படும் கூட்டுடன் இப்படி கூட்டு போட்டு எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க. யாராவது வந்து எனக்கு கூட்டு கொடுத்தா எனக்கு அவங்க மேல கோபம் வருது. நான் தப்பு பண்ணும்போது தானே எனக்கு குட்டு கிடைக்கும். குட்டு யாராவது கொடுத்தா எனக்கு அவங்க மேல கோபம் வருது. இங்க பகவான் முன்னாடி நான் போய் நான் சொல்றேன், நான் பெரிய ஆளுன்னு நினைச்சேன். நானு இல்லவே இல்லை. தப்பு தப்பு தப்பு, நீங்க தான் பெரியவர். தடபட எனப்படும் கூட்டுடன் பணிவு இல்லாமல் இருக்கேன். நான் அந்த பணிவை குறிக்கும்படியாக இப்படி குட்டு போட்டு நாங்க இருக்கேன். அங்க அந்த பகவான் எப்படி இருக்காரு? சர்க்கரை மொக்கிய கை. அவருடைய கை அமுதத்துல தோய்ந்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இனிமையை நமக்கு எல்லோருக்கும் அருள்வதற்காக சர்க்கரை மொக்கிய கையுடன் இருக்கின்றார். சர்க்கரை மொக்கிய கை. கடதட கும்ப களிற்று. களிறு என்றால் யானை. இவருடைய இந்த கும்பம், இந்த மஸ்தகம் எப்படி இருக்கு? அதுல தடம் இருக்கு. என்ன தடம்? என்ன தடம் அது? மத நீர் வழியும் இல்லையா? அந்த தடம் இருக்கின்றது. அந்த தடம் இருக்கிற அந்த யானை முக பெருமான், அவரே யானை முக பெருமான் வலிமை உடையவர். அவருடைய இளையவனை, இளைய களிற்றினையே கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, இப்ப அந்த பாடல் நமக்கு புரியறதான்னு சொல்லி, அடல் அருணை வீரம் பொருந்திய திருவண்ணாமலை. அடல் அருணை திரு கோபுரத்தே. அருணை முதல்ல அந்த ஊரை பாக்குறேன். ஊர்ல இப்ப கோபுரத்தை பார்த்துட்டேன். திரு கோபுரத்தே பார்த்தோன்னே கோவில் இருக்கு. கடகடன் அதோட வாயில் கிட்ட வந்துட்டேன். அந்த வாயிலுக்கு வடவருகில், வடதிசை பக்கம் நான் போய் பாக்குறேன். யார பாக்குறேன்? யார பாக்குறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய மரபு யானை முக பெருமானை முதலில் நாம் நினைக்க வேண்டும். ஜனனி கூட பாடும்பொழுது டான்ஸ் ஆடுற நர்த்தன கணபதி பத்தி அழகா பாடினாங்க. கணபதியை நினைக்கணும், முதல்ல அதுதான் பண்ணணும். நாம அந்த கணபதியை நினைக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் வந்து யாரு முன்னாடி எல்லாரும் தடப்படாத குட்டு போட்டுக்கிறாங்க. தடபடப்படும் கூட்டுடன் சர்க்கரை முக்கிய கையுடன் இருக்கும் அந்த விநாயக பெருமான் எவருடைய கும்பத்தில் தடம் பதிந்திருக்கின்றது? வீரத்தடம் பதிந்திருக்கின்றது. அந்த விநாயக பெருமானுடைய தம்பியை, இளையவனை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு முருகப்பெருமானுடைய ஹீரோவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு நம்முடைய அருணகிரிநாத பெருமான். சோ இதுதான் காப்பு செய்யுள். ஒவ்வொரு நாளும் இந்த செய்யுளை பாடிட்டு தான் மற்ற பாடல்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம வந்து அடுத்து உங்களுக்கு இருக்கிற பாடல் வந்து 20வது பாடலா இருக்கும். டெக்ஸ்ட் பிரகாரம் 20வது பாடல். அது நம்ம பாட இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். படிக்கிறனால நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. கோழி கொடியன் அடிபணியாமல் உவலயத்தே வாழக் கருதும் மதியினிகால்
உங்கள் கல்வினை நோய் மூழில் பெருவழி உன்னவத்தார உங்கள் அர்த்தமெல்லாம் ஆழம் புதைத்து வைத்தார் வருமோனும் அதிப்பிறகே. சேர்ந்து படிக்கலாம். கோழி கொடியன் அடிபடியாமல் உபயத்தே வாழ கருதும் மதியிலிகார் உங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருளி உன்னவத்தார உங்கள் அர்த்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருவோனும் அழிப்பிறகே. இப்போ நம்ம அருணகிரிநாதர் பெருமான் நம்மளை பார்க்கிறாரு. இந்த பாடல்ல அருள் மற்றும் பொருள், அருளும் பொருளும் எடுத்து நமக்கு அருணகிரிநாதர் பெருமான் முன்னாடி வைக்கிறார். அவர் பார்க்கிறார். இப்ப நான் ரயில் பயணம் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வெள்ளூர் வரையும் வந்தேன். இப்ப அந்த ரயில்ல ஏறறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? என்ன மூட்டை முடிச்செல்லாம் நான் எடுத்துட்டு வரணுமோ அதெல்லாம் சரியா எடுத்து வச்சுட்டு தயாராக இருந்தேன் என்றால் அந்த ரயில் பயணம், ரயில் வந்த உடனே அவன் 2 நிமிஷம் நிற்பான், கடை அப்படின்னு உள்ள ஏறிட்டு நான் அருமையா சந்தோஷமா சேர்ந்துட போறேன். அதுவே நான் என்ன தயார் பண்ணி வச்சுக்கல. என்னோட கம்பார்ட்மெண்ட் எங்க அனௌன்ஸ் பண்றான், ட்ரெயின் நம்பர் 12648 பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல இருந்து இப்ப கிளம்புறதுக்கு தயாராக இருக்கின்றது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்பதான் ஸ்டேஷன் உள்ளே நுழைறேன். அப்ப எப்படி இருக்கு என்னோட நிலைமை அப்படின்னு பார்த்தா ஓடுற நிலைமை. அது மட்டும் இல்லாம ஏதோ பெட்டிக்குள்ள ஏறினா போதும், லிப்டுக்கு எல்லாம் வெயிட் பண்ண முடியாத, பேக் தூக்கிட்டு ஓடு அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வர நிலைமை தான். இப்போ ஒரு ரயில் பயணம் கூட நன்றாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு நான் என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் இந்த உடலுடன் தானே இருக்கோம். எல்லாரும் உடலோட தானே இருக்கீங்க. உடல் இல்லாம இங்க ஏதாவது ஆவி மாதிரி யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கோமா? இல்ல இல்ல, நல்ல வேலை யாரும் இங்க இல்லைன்னா எல்லாம் உடலோட தானே இருக்கீங்க. தேங்க் காட். ஓகே, இப்போ உடல் எடுத்துட்டு நாம எல்லாம் இந்த இடத்துல இருக்கோம். இதுவும் ஒரு பயணம் தான். இந்த பயணத்துல நான் என்ன தயார் பண்ணிட்டு இருக்கேனா? அந்த ரயில் மாதிரி மரணம் என்பது வரும் முன்னே நான் என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். தயார் செய்து கொள்ளாமல் நான் இருந்தேன் என்றால் அப்ப அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பயம் மிகுந்ததாக, பதட்டம் உடையதாக அந்த பயணம் நமக்கு அமைந்துவிடும். அதனால இப்ப அருணகிரிநாதர் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் 2 வகையான மனிதர்கள். ஒண்ணு வாழ தெரிஞ்சவங்க, இன்னொன்னு வாழ தெரியாதவங்க. இப்ப நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் நல்ல வியாபாரம் எல்லாம் நல்லா பண்ணி செல்வம் எல்லாம் நல்லா சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா பணக்காரர்கள், செல்வம் பொருந்தியவர்கள். அவங்களை பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாழ தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவோமா, வாழ தெரியாதவங்கன்னு சொல்லுவோமா? அவங்களை பார்த்தோன்னே இவங்க வாழ தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவோம். ஆனா அதே யாரோ பணமே இல்லாம வறுமையிலேயே இருந்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? நாம அப்படின்னு பார்த்தா, அட இந்த மனுஷனுக்கு வாழவே தெரியல அப்படின்னு சொல்றோம். வாழ தெரிந்தவர்கள், வாழ தெரியாதவர்கள், இப்படி நம்ம சாதாரணமா சொல்லுவோம். ஆனா உண்மையில பொருள் மட்டும் இருக்கிறதால ஒருத்தர் வாழ தெரிந்தவர்கள்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, நிறைய செல்வம் சேர்த்து வச்சிருக்காரு, வங்கியில போட்டு அடைச்சு வச்சிருக்காரு, லாக்கர் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சிருக்காரு, 1க்கு 4 லாக்கர் எடுத்து சேர்த்து வச்சிருக்காரு. போதும் 4 லாக்கர் போதும் இல்லையா? 1க்கு 4 லாக்கர் எடுத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா வாழும்போது அந்த செல்வத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை, சும்மா சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப அவரை வாழ தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவோமா, வாழ தெரியாதவங்கன்னு சொல்லுவோமா? வாழ தெரியாதவங்கன்னு தானே சொல்லுவோம். எல்லாம் இருக்கு,
ஆனா யூஸ் பண்ண தெரியல, அப்ப வாழ தெரியாதவர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த உலகத்துல நாம எல்லாரும் இருக்கோம். எனக்கு வாழ தெரியுமா? வாழ தெரியும்னா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருப்பாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாமையாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அருளும் வேணும். பொருள் மட்டுமே இருக்கு லாக்கர்ல, நான் யூஸே பண்ணலன்னா வாழ தெரியாதவங்க தான் நான். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம இருக்கும் பொழுது முதல் வரி பார்ப்போம். முதல் வரி 20வது ஸ்லோகம். கோழி கொடியல் அடிபணியாமல் குவளையற்றே வாழ கருதும் மதியிலிகார். அருணகிரிநாத பெருமான், என்ன பெருமான் இப்படி கூப்பிடுறீங்க, மதியிலிகார்னு சொல்றீங்க, என்ன மூளையே இல்லாதவரை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? கோபம் வருமா இல்லையா? ஆனா இங்க யார் அருணகிரிநாத பெருமான்? கருணைக்கு அருணகிரின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அன்பு பொருந்தியவர். அம்மா இருக்காங்க, திட்டுறாங்க, என்ன நீ மூளை இல்லாத மாதிரி வேலை பண்ற, நமக்கு ஒண்ணும் ஆகிறது இல்லை இல்லையா? அம்மா என் நன்மைக்கு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க தாய் போன்று கருணையுடன், கோபம் இருக்கு, என்ன பண்ற நீ, நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்றியே, கோபம் இருக்கு உள்ள இருந்து. அந்த கோபத்துல என்ன பண்றாரு? மதியிலிகார் அப்படின்னு சொல்றாரு. இங்க யார பத்தி பகவான் அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு பாருங்க. என்ன பண்ணணும்னாலும் ஏன் இந்த மதியிலிகார்னு சொல்றாரு, மதியில்லாதவன் சொல்றாரு? ஏன்னா கோழி கொடியன், கோழியை கொடியில் வைத்திருப்பவன் முருகப்பெருமான். அவருடைய கொடியில் சேவல் இருக்கு இல்லையா? கோழியை கொடியில் வைத்திருப்பவன், அவருடைய அடி, அடினா திருவடி, அந்த திருவடியை பணியாமல் நீ பாத்துல வேலை பண்ணிட்டே இருக்க, டாக்டர்ல சேர்த்து வச்சுட்டே இருக்க. ஆனா முருகப்பெருமானுடைய திருவடியை நான் பணிய வேண்டும் அப்படின்னு நீ ஒரு முயற்சி போடலையே. அதனால கோழி கொடியின் அடிபணியாமல் குவளையத்தே இந்த உலகத்துல வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கியே நீ, அப்பனா நீ யார் தெரியுமா? மதி இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால உலகத்துல வாழும் பொழுது இறைவன் அடி பணிந்து நாம் வாழ வேண்டும். அப்ப நமக்கு வாழ தெரியும். இறைவனை பத்தி நினைக்கிறதே இல்லை. அப்பனா எப்படி செல்வம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா அதை பிரயோஜனமே படுத்தல, அப்ப எனக்கு வாழ தெரியாதவர்கள் தானே சொல்றோம். அந்த மாதிரி வாழ தெரியாதவர்களாகவே நாம் இருக்கின்றோம். இப்ப பாருங்க, இந்த கோழி கொடியல் சேவல், இந்த சேவல் என்ன பண்ணுறது? நாம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய மொபைல் போன்ல அலாரம் வைப்போம். இந்த அலாரம் வைக்கும் பொழுது கொக்கரக்கோ இப்படி காலங்காத்தாலும் ஒரு அலாரம் வச்சுக்கிறோம். நாம முருகப்பெருமான நினைக்கிறோமே, அதனால முருகப்பெருமானோட சம்பந்தப்பட்ட அந்த சேவலுடைய ஒளியே கேட்போம். அப்படின்னு கொக்கரக்கோ அப்படின்னு நம்ம அலாரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோ. நாம இப்ப இந்த கொக்கரக்கோனா என்ன, எப்படி கொக்கரக்கோ முருகப்பெருமான் எனக்கு ஞாபகப்படுத்தும்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் நான் சொல்றேன். கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லும்போது கொக்கு அறுத்த கோவான், கொக்கருக்கோ. ஓகே, கொக்கு அரு கோ கொக்கரக்கோ. கொக்கு என்ற வார்த்தைக்கு நமக்கு சாதாரணமா என்ன அர்த்தம் தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பறவையே எனக்கு தெரியும் நம்ம சொல்லுவோம். கொக்கு என்ற வார்த்தைக்கு மாமரம் என்ற பொருளும் இருக்கின்றது. சூரபத்மன் திருச்செந்தூரில் இறுதியாக சமுத்திரத்தில் அவன் ஒரு மாமரத்தின் ரூபம் எடுத்துக்கொண்டு நிற்கின்றான். யாரு? சூரபத்மன். கொக்கு மாமரம். முருகப்பெருமான் பார்த்துறாரு, என்ன பண்றாரு? அவர் வேல் ஆயுதத்தை செலுத்துகின்றார். உடனே என்ன ஆகுது? அந்த மாமரம் இரண்டாக அறுபடுகின்றது. கொக்கு அறு, மாமரம் அறுபடுகின்றது. எதனால்? எவர் ஒருவர் மாமரத்தை அறுத்த அந்த கோ என்றால் தலைவன் என்று அர்த்தம் இருக்கின்றது. அரசன், தலைவன், தலைவன், மாமரத்தை இரண்டாக அறுத்த தலைவன் அப்படின்னு சொல்லி யாரது? முருகப்பெருமான்.
இதை ஞாபகப்படுத்துறது என்னது? அந்த சேவல் கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம அலாரம் வைப்போம் நம்ம மொபைல்ல. இந்த காலத்துல எங்கேயுமே சேவல் எல்லாம் நம்ம பாக்குறது இல்லை இல்லையா? பெங்களூர்ல சேவல் பாக்குறீங்க எங்கேயாவது? யாரும் பாக்குறது இல்லைல்ல, சேவல் பாக்குறதுல. நான் அந்த வகையில கொஞ்சம் லக்கி. நான் இருக்கிற இடம் சிறுவாணி. அந்த காலங்காத்தால சூரியன் வருவதற்கு முன்பே இந்த சேவல் எல்லாம் வரிசையா ஆரம்பிச்சுவாங்க. அப்படின்னு உட்காந்துட்டு இப்படி 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 பண்ணிட்டே அவங்க ரொம்ப அழகா வந்து கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அலாரம் சொல்லும்போது நான் அந்த அலாரம் ஆஃப் பண்ணிடுவேன். காலங்காத்தால சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி எழுந்துக்கணும். கொக்கரக்கோ அப்படிதான் அந்த பூ வருது. ஆனா நான் நினைச்சேன்னா 12 மணி மத்தியானம் எழுந்துக்கிறதுக்கு கொக்கரக்கோ வச்சு படுத்துட்டு இருக்கேன். ஆனா இங்க அந்த மாதிரி இல்லை, அந்த அலாரம் இல்லை. இந்த கோழி, இந்த கோழி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, சூரியன் வருவதற்கு முன்பே அந்த கோழி கொக்கரக்கோ அப்படின்னு சொல்றது. அப்போ அது நமக்கு ஞாபகப்படுத்துறது, இது மாதிரி பகல் வந்துடுச்சு, எழுந்துக்குங்க, இந்த நாள் ஆரம்பிக்க போகிறது, துவங்க போகின்றது, எழுந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த கோழியானது, அந்த சேவலானது கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு குரல் கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த சேவல் கொடியில் இருக்கின்றது. இந்த சேவல் என்ன பண்றது? முருகனை பக்தர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. பக்தர்கள் இல்லைன்னா அவங்க கொக்கரக்கோன்னு கேட்ட உடனே இது எவ்வளவு கேஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுக்கு கிலோ கணக்கு பார்ப்பாங்க. நல்லா வந்துருச்சா அப்படி பார்ப்பாங்க. ஆனா பக்தர்களா இருக்கும்போது அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, உடனே அவங்களுக்கு அந்த கோழியும் அந்த சேவலும் எவ்வளவு வெயிட்டு இந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வராது. காலம் கலக்கிறதுக்கு இப்படி எல்லாம் எண்ணம் வராது. அவங்களுக்கு என்ன வரும்? முதல்ல வந்து கொக்கரக்கோ அப்படிங்கறது கேட்கிறாங்க. அவங்க கேட்ட உடனே பக்தர்களாக இருப்பதால் உடனே அவர்களுக்கு இந்த சேவல் முருகப்பெருமானுடைய பேரை எடுக்குது. நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகா அப்படின்னு சொல்லி அவங்க எழுந்துப்பாங்க. இப்படி இந்த சேவல், இந்த கோழி, இந்த இதுல அவங்க முழிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த கோழி என்ன பண்றது? கோழி சேவல், இங்க பகவான் கோழின்னு சொன்னதால நான் கோழி என்ற வார்த்தையை அப்போ பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த கோழி என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிய இருள் போக போகுது அப்படின்னு சொல்றது. வெளிய இருள் போக போகுது. அந்த இருள் போனோம்னா என்ன ஆகும்? அவ்வளவு நேரம் தெரியாத இது மலை, இது வந்து மரம், இங்க நாய், இங்க வந்து ரோடு, இது நமக்கு தெரியாம இருந்தது. ஆனா இந்த சேவல் கொக்கரக்கோன்னு சொல்லி புற இருள் போக போக நமக்கு ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக தெரிகின்றது, கண்ணுக்கு தெளிவா தெரியுது. அது மாதிரி இந்த சேவல், அதாவது முருகப்பெருமானுடைய சேவல் கூட ஒரு சூரியன் வர்றத அனௌன்ஸ் பண்ணது. இது யார் இந்த சூரியன்? இந்த சூரியன் ஞான ஸ்வரூபமான முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் என்ற ஞான சூரியன் அவருடைய வருகையை இந்த கோழி, இந்த சேவலானது கொக்கரக்கோ அப்படின்னு சொல்றது. எப்படி ஒரு வெளியே இருக்க சூரியன் வந்த உடனே வெளியே இருக்கும் இருள் எல்லாம் மாயமாக மறைந்து விட்டு இருக்கும் வஸ்துக்கள் எல்லாம் தெளிவாக தெரிகின்றதோ, அது போன்று இந்த ஞான சூரியன் முருகப்பெருமான் அவரின் உள்ளத்தில் வர எனக்கு என்ன ஆகும்? உள்ளே அகத்தில் இருக்கும் இருள், அறியாமை என்ற இருள் அகன்று விடும். அது போச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு தெல்ல தெளிவாக இந்த ஞானம், ஞான ஸ்வரூபம் முருகப்பெருமானை என்னால் நன்றாக பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரி யார் இருக்காங்க? அதாவது காலையில எழுந்தவுடனே முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து பணிகின்றார்கள். இப்படி யார் இருக்காங்க? அவங்கதான் வாழ தெரிந்தவர்கள். வெறும் பொருள் ஈட்ட தெரிந்தவர்கள், வாழ தெரிந்தவர்கள் இல்லை. பொருள் மட்டும் நான் ஈட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றேன், அது வாழ்வா? லாக்கர்ல சேர்த்து வச்சிருக்கேன், செலவு பண்ணப்போ எனக்கு தெரியறது இல்லை. சில சமயத்துல நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் இருக்காரு, நிறைய சேர்த்து வச்சுட்டாரு,
செலவு பண்ண தெரியல, அதனாலயே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு முடியறது. நமக்கு சேர்க்கவும் தெரியணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு தெரியணும். நல்ல நெறியில் அந்த பொருளை நாம் செலவு செய்யும் பொழுதுதான் அது வாழ்வு. சும்மா சேர்த்து வைக்கிறது வாழ்வு இல்லை. அல்ல, அந்த பொருளை அல்லாத வழிகளில், சில அல்லாத வழிகளில் தேவையில்லாத தவறான வழிகளில் அந்த பொருளை நான் செலவு செய்கின்றேன் என்றால் அது தாழ்வு, வாழ்வு இல்லை. நல்ல வழியில் செலவு செய்யும் பொழுதுதான் அது வாழ்வு, அருள், இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்லுவோம் நாம. இப்படி பொருளை ஈட்டி இருக்கின்றீர்கள். அம்மா தீபாமா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுக்க முடியுமா? இப்ப பாருங்க, கோழி கொடியன் அடிப்பணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலிகால். உண்மையா வாழணும் நினைச்சனா நீ இந்த கோழி கொடியனுடைய அடியை பணிந்து இந்த குவலயத்தில், இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும். அப்பதான் நீ வாழற, இல்லைன்னா நீ வாழல, தாழ்வுக்குதான் நீ போற. அப்படி இருக்கும் மதியிலிகால் உனக்கு என்ன ஆகும்? இப்ப லாஸ்ட் பிஃபோர் லைன் போறேன். உங்கள் அர்த்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ அடிப்பிறகே. நீ என்ன பண்ற? உங்களுடைய அர்த்தம்னா செல்வம், இதை எல்லாத்தையும் ஆழ புதைத்து, நல்லா என்ன பண்றாங்க, நிலத்துல ஓட்ட போட்டு அங்க புதைச்சு வைக்கிறாங்க. புதைத்து வைப்பதால் அது புதையல் அப்படின்னு பேரு. அந்த காலத்துல எல்லாம் செல்வத்தை வங்கியில கொண்டு போய் போடுறதுன்ற பழக்கம் இல்லை. இதை புதைச்சு வைப்பாங்க, பானையை போட்டு டப்பாவை போட்டு நிலத்துல புதைத்து வைத்து விடுவார்கள். இப்படி நீ சேர்த்து வைக்கும் செல்வமானது உன் கூட வரும். நீ நினைக்கிறியா வருமோ அடிப்பிறகே? நீ இந்த உலகத்தை விட்டுட்டு போகும் பொழுது இந்த செல்வம் கூட வருமானம் என்ன? வரப்போறது இல்லை. இப்பவும் நீ வாழும் பொழுது அந்த செல்வத்தை புதைத்து வைத்து விட்டாய், அதனால நீ பிரயோஜனப்படுத்தல. நீ போகும்போது அதை தூக்கிட்டாங்க போல இல்ல, அதனால இந்த செல்வம் உனக்கு பிரயோஜனமே படல. ஏன் உனக்கு பிரயோஜனப்படல? ஏன்னா உனக்கு வல்வினை நோய் இருக்கு. வல்வினை நோய். இப்ப பாருங்க, வினை அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வினை நமக்கு வர்றது எல்லாமே நல்ல பயனாலையும் இருக்கு, தீய பயனாலையும் இருக்கு. ஆனா ஒருவேளை எனக்கு பிசினஸ்ல, வியாபாரத்துல நல்ல லாபம் வந்துச்சுன்னா நான் தலையெழுத்தேன் அப்படின்னு சொல்லுவேனா? சொல்றது இல்லை. எப்ப நான் தலையெழுத்து அப்படின்னு வினை பயன் அப்படின்னு நான் சொல்றேன், நானு அது தீமை தரும் பொழுது அதை வினை பயன் அப்படின்னு நான் சொல்றேன். சொல்றாரு, ஊழின் பெருவடி வல்வினை நோய், வல்வினை தீய வினை உள்ளது. அதனால உனக்கு கோடி கோடியா பணம் இருந்தாலும் அந்த பணத்தை அழகா செலவு பண்ற ஒரு பாக்கியம் உனக்கு இல்லை. நல்ல வழியில பயன்படுத்துற ஒரு பாக்கியமானது உனக்கு இல்லை. இந்த வல்வினை நோய், இதனால இந்த நோயால என்ன ஆச்சு? உன்னால இருக்கிறத அனுபவிக்கவும் முடியல. நீ அனுபவிக்கவும் முடியல, அனுபவிக்காம இருக்க நீ. இந்த வல்வினை நோய். இப்ப பாருங்க, இப்போ நமக்கு இங்க மின்சார சக்தி இருக்கு இல்லையா? எலக்ட்ரிக் பவர், மின்சார சக்தி இருக்கு. இந்த மின்சார சக்தி தான் இந்த லைட் வழியா, இந்த மின் விளக்கு வழியா வரும்பொழுது எனக்கு இது ஒளியாக இருக்கின்றது. அதே மின்சார சக்தி இந்த மைக் வழியா, அந்த ஸ்பீக்கர் வழியா, இங்க இருக்கு ஸ்பீக்கர் வழியா வரும்போது அதுவே ஒலி, ஒலி பெருக்கியாக, ஒலியை எழுப்பும் சக்தியாக இருக்கு. அதே ரெஃப்ரிஜரேட்டர் வழியா வரும்போது அது தப்பத்தை கொண்டு வர்றது. அதே நான் குளிரா இருக்கு, மெல்போர்ன் போயிருக்கேன், குளிர் டைம்ல போயிட்டேன் நானு. அப்போ என்ன பண்றேன், அந்த காலத்தில் தகுந்து விட்டு வெளியே வந்தோம்,
ஆடுறாங்க. ஒண்ணு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கார் உள்ளேயே போட்டுட்டு ஒரு ஹீட்டரை ஆன் பண்ணி விட்டுறாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அந்த சக்தியே வெப்பம் தருவதாக, இண்டக்ஷன் ஸ்டவ்ல வெப்பம் தருவதாக இருக்கின்றது. இருக்கிறது ஒரு மின்சார சக்தி. அது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி வழியாக வருகின்றதோ அதற்கு ஏற்றவாறு அந்த மின்சார சக்தியுடைய பயன் எனக்கு கிடைக்கிறது. அது மாதிரி இருக்கிறது ஒன்றுதான். அது என்ன? இறை அருள் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. சக்தி எல்லா இடத்துலயும் இருக்குன்ற மாதிரி அந்த இறை அருள் என்பது இருக்கின்றது. நான் என்ன பண்ணோம், பிளக்க தூக்கிட்டு வந்து சொருகணும் இல்ல, அதை நான் பண்ணுவோம் தானே. இப்படி இந்த இறைவனுடைய அருள் சக்தி என்பது வல்வினை வழியாக வருகின்றதா, நல்வினை வழியாக வருகின்றதா? வல்வினை வழியாக வரும்பொழுது துன்பத்தை தருவதாக அமைந்து விடுகின்றது. நல்வினை வழியாக வரும்பொழுது இன்பத்தை தருவதாக அமைந்து விடுகின்றது. அதனால நான் என்ன பண்ணுவது, நல்வினை என்னன்னா கோழி கொடியும் அடியை பணிதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அடியை நான் பணிந்தேன் என்றால் அப்பனா அந்த அருள் சக்தியை நான் பெற்றுக் கொள்கின்றேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க, திரும்ப படி போறாங்க, வழி படிக்கலாம். கோழி கொடியல் அடி பணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலியார் உங்கள் வல்வினை ஊரின் பெருவழி உன்னவத்தால் அனுபவிக்க உங்களை விடாது. உங்கள் அர்த்தம் எல்லாம் உங்களுடைய செல்வம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால், நல்ல ஆழமா புதைச்சு வச்சா வருமானம் என்ன உங்க பின்னாடி அடுத்த பிறகு போகும்போது உங்களுக்கு கூட வருமானம் என்ன, அதெல்லாம் வரப்போறது இல்ல. அடிப்பிறவே அடி பின்னாடி அது வரும்னு நீங்க நினைப்பீங்களா என்ன? வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப பாருங்களேன், நம்ம சம்பிரதாயத்துல சொல்லுவாங்க, யார் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப புதைச்சு வைக்கிறாங்க, புதையல் அப்படின்னு சேர்த்து வைக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப பாருங்களேன், நம்ம எதையாவது ரொம்ப பற்றோட சேர்த்து வச்சோம்னா நம்ம மனம் எப்பவுமே அங்கேயேதான் இருக்கும், அங்கிருந்து நகராது. சரி, நான் புதைத்து வைத்திருக்கின்றேன் என்றால் உண்மையில் நானே புதைந்து போயிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு அர்த்தம். அந்த புதையலோட சேர்த்து பூதம் மாதிரி அது கூடவே ஆகியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி வாழ்நாள எல்லாம் வீணாக்காத, சும்மா பொருளை சேமிச்சு வீணாக்காத. ஆனா பொருளோட அருளை சேமிச்சுட்டனா, அதாவது அந்த பொருளை நல்ல வழியில் நீ பயன்படுத்தினாய் என்றால், அருளை நீ சேமித்து வைத்து விட்டால் இந்த அருள் கூடவே வரும். பொருள் இங்கேயேதான் இருக்கும். ஒரு ஆள் என்ன பண்ணாரு, அவருடைய உயில் எழுதினாரு. உயில்ல அவர் எழுதி வச்சுட்டாரு. என்ன எழுதினாரு, இது மாதிரி நான் போன பின்னாடி என்னோட செல்வம் நான் சேர்த்து வச்சிருக்கேன், பேங்க்ல இருக்கிறது எல்லாமே என்னோட சேர்த்து என்னோட காஃபின்லயே போட்டுருவோம். காஃபின்னா என்ன, ஒரு டப்பா, அந்த டப்பால உடலை போட்டுடுவாங்க இல்லையா? அதோடவே என்னோட பொருள் எல்லாமே பேங்க்ல இருக்க என்னோட செல்வம் எல்லாம், லாக்கர் எல்லாம் கழட்டி எல்லாமே உள்ள போட்டுடணும் அப்படின்னு சொல்லி போட்டாரா. அவர் எழுதி வச்சாரா அவர் உயில்ல. இப்ப அந்த மனுஷன் போயிட்டாரு. போன பின்னாடி அவங்க மிஸ்ஸஸ் உயில் படிக்கிறாங்க. படிக்கும்போது என்னோட செல்வம் எல்லாம் என் கூடவே வரணும், என்னோட காஃபின் பாக்ஸ்லயே போடணும் அப்படின்னு படிச்சோன்னே இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா போட்டுடணும், அவர்தான் கேட்டிருக்காரு இல்ல அப்படின்னு சொல்லி உடனே செக் லீஃப் எடுத்து அந்த செக் லீஃப் அந்த பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு எழுதியிருக்காங்களோ அவ்வளவுத்தையும் எழுதி என்ன பண்ணாங்களா, அந்த டப்பாவோடவே வச்சுட்டாங்களா அவங்க. இந்த மாதிரி எல்லாம் மதியிலிகால் கூட வரும்னு நினைக்கிறியாப்பா, நீ இப்படி எல்லாம் போட்டு வச்சா கூட வரும்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. ஒருத்தர் என்ன, ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டாங்க. போயிட்டாரு, ரெஸ்ட் இன் பீஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உயிர் படிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது, அதுல ₹1 கூட இந்த அம்மாவுக்கு வைக்கலையாம். எல்லாத்தையும் எடுத்து யாருக்கோ எழுதி வச்சுட்டாங்க இந்த மனுஷன். இந்த அம்மாவுக்கு சம கோபம். வராங்க, அந்த பாதிரியார்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா இந்த கல்வெட்டுல எழுதியிருக்கு இல்லையா, ரெஸ்ட் இன் பீஸ் எழுதியிருக்கு இல்ல,
இது கூட நான் வேற ஏதாவது எழுதலாமா, நான் இதுல இருந்து இந்த ரெஸ்ட் இன் பீஸ்னு அழிச்சிடலாம் இல்லையா, ஏதாவது எடுத்துடலாமா அப்படி கேட்கிறாங்க. எழுதுனதுல எதையாவது எடுத்துடலாமா? ஆமா, எழுதுனதுல இருந்து எதையும் எடுக்க முடியாது, அப்படியேதான் இருக்கணும். சரி, நான் இன்னும் 2 வார்த்தை எழுதணுமா அப்படின்னு கேட்டேன். எழுதுறதெல்லாம் எழுதலாம், ஆனா எழுதுனதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எழுதுனாங்களாம்ல, ரெஸ்ட் இன் பீஸ் கீழே டில் ஐ கம் அண்ட் see you அப்படின்னு எழுதுனாங்களாம். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, வாழும் பொழுது நான் சேர்த்து வச்சது எனக்கே பயன் இல்லை, யாரோ ஒருத்தர் அந்த புதையலை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு மட்டும் அது பயன் கொடுக்கும் நினைக்கிறோம் நாம. எவ்வளவு ஒரு பற்றுதலோட யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அது இன்னொருத்தருக்கு கூட பயன் கொடுக்கும்னு நாம சொல்லவே முடியாது. அதனால என்ன பண்ணணும்? அதனாலதான் நாம கூட பார்ப்போம், ரோட்ல எங்கேயாவது போகும்பொழுது ஏதோ ஒரு 50 ரூபா நோட்டு கீழே இருந்ததுன்னா ஒண்ணு அதை எடுத்து நம்ம பாக்கெட்ல கொண்டு போவோம், நம்ம போட மாட்டோம். எங்க கொண்டு வந்து போடுவோம்? அதை கோவில் உண்டியில கொண்டு வந்து போடுவோம். ஏன்னா அது நல்ல வழியில செலவாகட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த அந்த அமௌண்ட்டை அந்த உண்டியில போடுறது. நமக்கு இல்லாதது நமக்கு என்ன நல்லது பண்ணுமா என்ன? இல்லவே இல்லை. அப்படி நல்லது பண்ணணும்னா நான் என்ன பண்ணோத நல்ல வழியில பயன்படுத்துறதுக்கு வேண்டிய மாதிரி நான் பண்ணிடணும். இப்ப பாருங்க, ஒரு வாங்கி நாம இந்த பாடலை படிக்கலாம், படிச்சுட்டு அடுத்த பாடலை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். படிக்கலாமா? கோழி கொடியன் அடிபணியால் உபநயத்தே வாழ கருதும் மதியிலிகா உங்கள் கல்வினை நோய் ஊழின் உதைத்து வைப்பார் வருவோனும் அழிப்பிலவே. எளிமையாக இருக்கு. நமக்கு அருணகிரிநாத பெருமான் இந்த பாடல் வழியா என்ன சொல்லிட்டாருன்னா, செல்வம் நிறைய சேர்த்துக்குங்க, ஆனா நல்ல வழியில அதை பயன்படுத்த தெரிஞ்சுட்டு அருளா அதை மாத்திக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பொருள் வேணும், பொருள் இல்லாத உலகம் இல்லை, ஆனா அதை அருளாக மாற்ற வேண்டும். இல்லைன்னா அவ்வளவு செல்வம் இருந்தும் வாழ தெரியாதவர்களாக நாம் இருந்து விடுகின்றோம். இறைவன் அடிபணிந்து இறை காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு என்று நாம் அந்த செல்வத்தை அழகாக பயன்படுத்த வேண்டும். செல்வம் எல்லாருக்கும் வர்றதில்லை பாருங்க, சில பேருக்கு தான் அது வர்ற ஒரு அருள் கூட இருக்கு. அப்போ அந்த 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 வரத உண்மையாவே அருளாக மாற்ற நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த பாடல், மரண பிரமாதம் நமக்கு இல்லையா, அந்த தவறு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அந்த பாடலை படிக்கலாம். நான் சொன்னதை நீங்க ரிப்பீட் பண்ணலாம். மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே. கிங்கினி முகுல சரண பிரதாப சசி தேவி மங்கள கந்து லக்ஷ ஆபரணக்கு பாகல ஞானாகல சுரபாஸ்கரனே. சரி, படிக்கலாம். மரண பிரமாதம் நமக்கில்லையா என்றும் பார்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே. கிங்கினி முகுல சரண பிரதாப சசி தேவி மங்கள தந்து ரக்ஷாபரணே.
கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. தமிழ்ல பிரமாதம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு அவங்க பிரேயர் சாங் பாடினாங்க, பிரமாதமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படி புரிஞ்சுக்கிறோம் நாம. ஆனா வடமொழியில சமஸ்கிருதத்துல பிரமாத என்ற வார்த்தை தவறு என்ற அர்த்தத்தில் வரும். தவறுன்ற அர்த்தம். சோ இங்க பாருங்க என்ன சொல்றாரு, மரண பிரமாதம் நமக்கு இல்லையா, மரணமாகிய தவறு என்பது எனக்கு இல்லைன்னு சொல்ல அருணகிரிநாத பெருமான் நம்மளை எல்லாரையும் சேர்த்துட்டாரு. நமக்கு இல்லை அவனே இல்ல, அவதான் சொல்லிட்டாரே, மரண பிரமாதம் நமக்கு இல்லையா, மரணம் என்ற தவறு நமக்கெல்லாம் நம்மளெல்லாம் சேர்த்துட்டாரு அருணகிரிநாத பெருமான். நமக்கெல்லாம் இல்லவே இல்லை, யோசிக்கவே வேண்டாம், இல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு துணையாக ஒன்று கிடைத்திருக்கின்றது. என்ன துணை அது? என்றும் வாழ்ந்த துணை. இந்த துணை என்னாலும் எப்போதும் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த துணை இருக்கு. அந்த துணை என்ன? கிரண கலாபியும். கிரண கலாபியும், கிரணனா இல்ல ஒளி பொருந்திய, கலாபியும் தோகையும், அப்பனா மயில். மயில் இருக்கு எனக்கு துணையாக. அது மட்டும் இல்ல, வேதம் உண்டே, வேதாந்தமும் எனக்கு இருக்கே. எனக்கு துணையாக கிரண கலாபியும், அதாவது மயிலும் வேலும் இருக்கின்றதே, எப்பவுமே இருக்கிற துணையாக. முருகப்பெருமானுடைய மந்திரம்ல வேலும் மயிலும் என்பதே மந்திரம். வேலும் மயிலும், வேலும் மயிலும் துணை அப்படின்னு போட்டுக்கலாம். வேலும் மயிலும் எப்பவுமே இருக்கு எனக்கு துணையாக. என்றும் பார்த்த துணை மயில் மற்றும் வேல் இருக்கின்றதே. யாருடையது இது? இப்ப முருகப்பெருமான நினைக்கிறாரு. முருகப்பெருமான நினைக்கும் பொழுது எப்பவுமே புருஷ தேவதா அப்படின்னு சொல்லும் பொழுது அடி முதல் முடி வரை அப்படின்னு பார்ப்போம். அடியிலிருந்து ஆரம்பிப்போம். அதே மதுரை மீனாட்சி அம்மாவை பார்க்கும்போது முதல்ல அம்மாவுடைய கருணை மிகுந்த கண்கள், முகம், அங்கிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப முருகப்பெருமான் பக்தனுக்கு மனசு எங்க கொடுப்பாங்க? நேரம் அவருடைய சரணங்களுக்கு போகின்றது, அவருடைய பாதங்களுக்கு போகின்றது. எப்படி தெரியும்? பாருங்க என்ன சொல்றாங்க. கிம்கினி முகுல சரண. கிம்கினிதான கிம் 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 அப்படின்னு சவுண்ட் கொடுக்கறதுனால கிம்கினின்னு பேரு. அப்படி கிம்கினிகள் இருக்கும் சரணம், பாதம். கிம்கினி முகுல சரண. இந்த முகுல என்ற வார்த்தைக்கு இப்ப நம்ம பரதநாட்டியம் டான்சர்ஸ் எல்லாம் கூட அந்த கிம்கினி கால் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது இப்படி ஃபுல்லா ஓப்பனாவும் இருக்காது, கம்ப்ளீட்டா க்ளோஸ்டாவும் இருக்காது. முழுசா திறந்தும் இல்லை, முழுமையான மூடியும் இல்லை, கொஞ்சமா திறந்து இருக்கும். அது மாதிரி பக்தர்கள் இறைவனுடைய பாதத்துக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது பூக்களை எப்படி எடுப்பாங்க? முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரளிப்பூவை எப்படி எடுத்திருப்பாங்க? முழுமையாக மொட்டாகவா? இல்ல. நன்றாக மலர்ந்தா? இல்ல. ஆனா மலர்ந்து மலராதது போல அப்படி இருக்கிறது பாருங்க, அது பேர் முக்குல அப்படின்னு சொல்றது. முருகப்பெருமானுடைய சரணங்கள் எல்லாமே, அந்த சரணங்கள்ல நிறைய பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அவரை போற்றி புகழ்ந்து மலர்களை சமர்ப்பித்து இருக்கின்றார்கள். அந்த சரணங்களை பார்ப்பதாக கூட இந்த வரியை நாம் எடுத்துக்கலாம். அதாவது கிம்கினி போன்று இருக்கும் அந்த முக்குல சரணம், முக்குல மலர்கள் இருக்கும் சரணம். பிரதாப. பிரதாபனா என்ன? பிரதாப் அப்படின்னு பேர் கூட வைப்பாங்க. பிரதாபனா என்ன? வீரம் பொருந்தியவர் அப்படின்னு அர்த்தம். வீரம் பொருந்தியவர் பிரதாப. அவருடைய வீரம் எப்படி தெரிகிறது? வீரத்தோட கருணையும் இருக்கு,
சசி தேவி இந்திரனுடைய இந்திராணி சசி தேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண அவர்களுடைய மங்கள நாள் இருக்கின்றது இல்லையா, மங்கள நாள் இருக்கின்றது இல்லையா, இதை பாதுகாத்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்திரனுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, போய் ஒளிஞ்சுட்டாங்க. அந்த சூழலுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ முருகப்பெருமானுடைய அருளாக இந்திரதேவன் தேவர்களுக்கு வெற்றி வரும்படியாக செய்து அந்த மாங்கல்யத்தை காப்பாற்றியவர். கிருபாகர கிருபை உடையவர், ஞானாகர ஞான ஸ்வரூபமானவர், சுலபாஸ்கரனே தேவர்களுக்கெல்லாம் பாஸ்கரன் சூரியன் போன்று இருப்பவர். தேவர்களுக்கெல்லாம் சூரியன் என்ன? தேவர்களின் அறியாமையை போக்கி சூரியனாக இருப்பவரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய சாதாரண அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம். இப்ப இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். சரி, பிரமாத என்ற வார்த்தை தமிழில் அழகு, அழகானது, இனிமையானது, நன்றாக இருப்பது, நல்லது என்ற அர்த்தத்தில் எல்லாம் வரும். வடமொழியில் பிரமாத என்ற வார்த்தை மறதி, தவறு போன்ற அர்த்தங்களில் வரும். இப்போ நம்முடைய அருணகிரிநாத பெருமான் மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்று சொல்றாரு. மரணம் என்ற தவறு எனக்கு இல்லைன்னு சொல்லல, எனக்கு இல்லைன்னு சொல்லல. அவர்தான் இந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு. முருகப்பெருமானோட பக்தியோட இருக்காரு. நமக்கெல்லாம் நிஜமாவே அவ்வளவு பக்தி இருக்கா? நம்ம நினைக்கிறோம் பக்தி இருக்குன்னு, உண்மையில இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பக்தியும் அன்பும் பல உலக விஷயங்கள்னாலையும் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். நாம இங்க அவன் நம்மளை விடல, நம்மளையும் கூட சேர்த்து சொல்றாரு, நமக்கு இல்லை இந்த மரணம் என்ற தவறு. சரி, மரணம்னா என்ன? அடுத்து பார்க்கலாம். மரணம்னா என்ன? ஒன்று தோன்றியது என்றால் அது மறையும் பொழுது அத மரணம்னு சொல்றோம் நாம. இப்ப நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வரோம். நமக்கு 6 நிலைகள் சொல்றாங்க. ஜாயதே தோன்றிடும், அஸ்தி இருக்கிறோம், வர்ததே வளர்ந்துள்ளோம், விபரீனமதே மாறுபாடுகளை அடைந்து கொண்டிருக்கின்றோம். மெதுவா மாறுபாடுகள் எல்லாம் நமக்கு இப்படி நடந்துட்டு இருந்தவே கொஞ்சம் நடமாறுது. ஓகே, தலைமுடியோடைய நிறம் மாறுகின்றது, மாறுபாடுகள். அபக்ஷீயதே மெதுவா இப்போ இப்படி போன கேர்வ் இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அபக்ஷீயதே வினஷ்யதி காண போயிடும் அங்கிருந்து. இப்ப இந்த மரணம்னு சொல்றோம் நாம. இப்படி மரணம்ன்றது நம்ம எல்லாரும் இருப்போம் போது நமக்கும் இருக்கும் தானே. ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, மரணம்ன்றது நமக்கு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு உடம்பு இருக்கே, நீங்க எப்படி மரணம் இல்லைன்னு சொல்றீங்க? மரணம்ன்றது இல்லை, உனக்கு நமக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஓகே, இப்ப பாருங்க, எப்ப நம்ம மரணம்னு சொல்றோம்? நான் உயிரோட இருக்கேன், திடீர்னு உடல் நலம் சரியில்லை, என்னமோ பிரச்சனை வந்துருச்சு, இல்ல ஏதோ ஒரு விபரீதம் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு, இல்ல வயது மெதுவா அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி எந்த காரணம் வேணா இருக்கலாம். இந்த இருக்கிற இந்த உடலை நம்ம விடுறதுக்கு, இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் பிரியும் பொழுது அதை நான் மரணம்னு சொல்றேன். இந்த மரணம் துன்பம் தருவதாக இருக்கின்றது இல்லையா? துன்பம் தருவதாக இருக்கின்றது பார்க்கிறோம், நிறைய பேர் பார்க்கிறோம். ஏன் இது துன்பம் தருவதாக இருக்கின்றது? ஏன் இது துன்பம் தரணும்? சாதாரணமா எனக்கு எது மேல பயம் இருக்கணும்? எது நான் அனுபவிச்சிருக்கேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனாலதான் எனக்கு பயம் இருக்கணும்.
நாம யாருக்காவது மரணம் அனுபவித்ததோட ஞாபகம் இருக்கா நமக்கு அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஆனா மனசுல இந்த பயம் மட்டும் இருக்கு. ஏன் இந்த பயம் இருக்கு? உண்மையில பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்க, இல்லையா? அப்ப எனக்கு பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த பயம் இருக்கு. ஏன் இருக்கு? எதனால இருக்கு? யோசி பண்ணி பார்த்தோம்னா, நான் சிலதை எனதுன்னு எடுத்து வச்சிருக்கேன். அந்த எனதுன்னு நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னு தான் பயம் இருக்கு. ஒருத்தர் உத்தியோகத்துல வேலூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் போடுறாங்க. ஓகே, இப்ப அவங்க என்ன நினைக்கலாம்? அவங்களுக்கு வேலூரை விட கோயம்புத்தூர் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, அந்த வசதிகளும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? வெரி குட், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஆனா யார் ஒருத்தர், அட இந்த இடத்துல இருக்கிற இந்த வீடு, இந்த சௌகரியம், இது எல்லாமே எனக்கு அங்க கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்பொழுது இந்த டிரான்ஸ்பரை நான் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒண்ணு சந்தேகம், இன்னொன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ இருக்கிற இந்த கம்ஃபர்ட் லெவல் எனக்கு அங்க இல்லவே இல்லை. தண்ணி இல்லாத காட்டுக்கு போட்டாங்கப்பா அந்த இடத்துல. ஓகே, அப்படிதான் எனக்கு என்ன தெரியுது? எனக்கு அங்க சந்தோஷம் என்பது இல்லவே இல்லை. எனக்கு பயம் வருது, எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இங்கே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இது நமக்கு புரிஞ்சதுன்னா, ஒரு டிரான்ஸ்பர் இங்கிருந்து அடுத்து நான் போறது பெட்டர், குட் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது சந்தோஷமா போறேன். அதே சந்தேகம் வரும் பொழுது, அல்லது எனக்கு தெரியும் அது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விடுறாங்க அப்படின்னு தெரியும் பொழுது எனக்கு அத கவலை, துன்பம் என்பது ஏற்படுகின்றது. அது போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் என்பது வரும் பொழுது எனக்கு எப்படி என்னோட நிலைமை இருக்கு? என்னுடைய மனசுல நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், நிறைய அருள் சேர்த்து வச்சுட்டேன். அப்பதான் எனக்கு என்ன தெரியும்? அடுத்தது இதை விட பெட்டர் தான், இல்லையா? அருள் நிறைய சேர்த்து வச்சுட்டேன். அப்போ எனக்கு அடுத்தது இதை விட பெட்டர் அப்படின்னு தெரியும் பொழுது எனக்கு அந்த மரணம் தவறு இல்லை, எனக்கு அது பயம் கொண்டு வருவதில்லை. அதே மாதிரி இதை விட பெட்டர்னு எனக்கு தெரியுது, நான் போறேன். ஆனா அதே நேரத்துல நான் பாக்குறேன் எவ்வளவோ தவறு பண்ணிருக்கேன். வெறும் பொருள் சென்ற பாடல்ல சொன்ன மாதிரி சேர்த்து மட்டும் வச்சிருக்கேன், அது அருளாக நான் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி நான் இங்க இருந்து யூஎஸ்க்கு போனேன்னா என்னோட ரூபா நோட்டை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, டாலர் தான் வேணும். அந்த மாதிரி இந்த உலகை விட்டுட்டு நான் போகும் பொழுது அந்த அடுத்த உலகத்துல இந்த பொருள் எனக்கு பயன்படாது, இந்த ருபி நோட்டு, இந்த பொருள் செல்வம் எனக்கு பயன்படாது, ஆனா டாலர் பயன்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி அருள் எனக்கு பயன்படும். இந்த அருளை நான் சேர்த்து வைத்தேன் என்றால் நிம்மதியாக நான் செல்கின்றேன். ஆனா அருள் இல்லை, டாலர் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு அந்த இடத்துல போகிறதுக்கு யோசனையாகவே இருக்கின்றது. எப்படி முடியும், என்ன பண்ணுவோம் நாம அங்க அப்படின்னு பயம் வர்றது நம்ம பார்க்கிறோம். இப்போ அருணகிரிநாதர் பெருமாள் அருள் நிறைய சேர்த்தாரு, அதோட நம்மளையும் சேர்த்துட்டாரு. நாமளும் இந்த மாதிரிதான் அப்படின்னு, நாமளும் பக்தர்கள் தான், ஆனால் நமக்கு கூட இந்த தவறு என்பது இல்லை. எப்படி ஒரு உழவர், ஒரு விவசாயி இருக்காரு, ஜனவரி மந்த்தான் பொங்கல் முடிஞ்சது, ரைட்டு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கரும்பு கரும்பா போட்டு வச்சிருக்காரு, கரும்பு நடவு பண்ணிருக்காரு. அந்த கரும்பு எல்லாமே எடுத்துட்டாரு, அவரை அறுவடை பண்ணிட்டாரு, பண்ணி ஆலைக்கு அனுப்பிட்டாரு, சர்க்கரையா மாத்துறதுக்கு, வெள்ளமா மாத்துறதுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப அந்த வயல்ல நெருப்பு வந்துருச்சு. இவருக்கு என்ன தோணும் மனசுல? இவருக்கு என்ன தோணும்? அறுவடை பண்ணியாச்சு, நல்லதாச்சு, இந்த நெருப்பு வந்தது, சுத்தம் பண்ணிடும், எனக்கு வேலை மிச்சமாயுது அப்படிதானே நினைப்பாரு.
ஆனா அதுவே நான் அறுவடை செய்யவில்லை. அந்த கரும்பெல்லாம் நான் எடுக்கல நானு. அப்போ எனக்கு என்ன ஆகுது, நெருப்பு வந்துருச்சு. அட எல்லாமே போதே அப்படின்னு நான் நினைக்க போறேன். அந்த மாதிரி நான் இந்த செல்வத்தை எல்லாம் எனக்கு 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 அதை விடாம குடிச்சு வச்சுட்டே இருந்துட்டேன் நானு. இப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பற்று மூட்டை, அந்த பற்றை அறுவடை பண்ணி காலி பண்ணல, அதை அப்படியே வச்சுட்டு இருக்கேன் நானு. அப்போ அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு வைப்போம் நாம, நீங்க யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏதாவது பதில் சொல்லுங்க. ஐயாவை கேட்கலாமா? ஐயா நீங்க யார் ஐயா? எதையாவது சொல்லுங்க ஐயா. உட்காருங்க ஐயா, உட்கார்ந்துட்டு பதில் சொல்லுங்க. சோ அவர் சொல்றாரு நான் உயிர் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நான் யார கேட்கிறேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா நான் ஆத்மா அப்படின்னு பிரிச்சு பாக்குற பக்குவம் நமக்கு சத்சங்கத்துல நடக்கும். இப்ப புளியம் கொட்டை இருக்கு, புளியம் கொட்டை இப்ப இந்த டைம்ல எலசா இருக்கும். அந்த புளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஓடு ப்ரௌன் ஆயிடுச்சு, ஆனா அந்த புளி இன்னும் அந்த ஓடோட ஒட்டிட்டு தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா உடல் வேறு அப்படின்னு தெரிஞ்சாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டி வச்சுட்டு இருக்க மாதிரி நாம நம்மள நினைச்சுக்கிறோம். நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் இதை படிச்சிருக்கேன், இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரிதான் நம்மளோட பதில் எல்லாமே இருக்கும். இந்த நான் அப்படின்னு நான் சொல்றது எல்லாமே ஏதோ பழைய காலத்துல இருந்துதான் இருக்கும். யோசனை பண்ணிப்பாங்க, நீங்க யாருன்னு கேட்கறதுல பதில் எல்லாமே கடந்த காலத்தை வைத்துதான் இருக்கும். கடந்த காலம் வைத்துதானே இருக்கும். இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டுருப்பீங்க நீங்க? இட்லி சாம்பார் சாப்பிட்டுருப்பீங்கன்னு வச்சுப்போம். உளுந்து வடையும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு வச்சுப்போம். இட்லி உளுந்து வடை சாம்பார் சட்னி நீங்க சாப்பிட்டுருக்கீங்க இன்னைக்கு காலையில. இதுக்கு ரொம்ப பிடிச்சது இட்லி, சாஃப்டா இருந்தது, வடையும் ரொம்ப நல்லா இருந்தது. சோ நான் என்ன பண்றேன், அம்மா எனக்கு இந்த இட்லி ரெண்டு வடை ஒரு டப்பால போட்டு கொஞ்சம் சாம்பாரும் சட்னியும் வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்குன்னு பாக்குறேன், நான் நல்லா இருக்குன்னா வாங்குறேன். இப்ப நான் 4 நாள் கழிச்சு இந்த டப்பாவை திறக்கிறேன். இட்லி உளுந்து வடை சாம்பார் சட்னி சாப்பிடலாம் நான் திறக்கிறேன். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கப்படிக்கும். சென்னையில சொல்ல கப்படிக்கும் இல்லையா? நாத்தம் அடிக்கும். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா, நான் எனது அப்படின்னு சொல்லி எல்லாமே கடந்த காலம் இது எல்லாத்தையும் நம்ம கூட சேர்த்தே வச்சுக்கிறோம். நான் என்னை பத்தியே பேசிட்டு இருந்தேன்னா யாரும் கிட்ட வருவீங்களா? ஓர் அப்படின்னு போயிருவோம். நம்ம முருகப்பெருமான் பத்தி பேசுங்க நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா தானே? என்னை பத்தி நான் பேசிட்டே இருந்தேன்னா போர் நாத்தம், யாருக்கும் கிட்ட வர பிடிக்காது இல்லையா? இப்படிதான் நான் எனது என்று சொல்லும் வஸ்துக்கள் எல்லாம் கடந்த காலம். இது ஒரு ஸ்மெல் கொடுத்துட்டே இருக்கு நம்ம மேல. எனது 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 நான் குடிச்சு வச்சுக்கிறேன். யாருக்கும் இப்படி பண்ணறதே இல்லை. என்னது சாப்பிட்ட கையால காக்காவை கூட ஓட்ட மாட்டாங்களா, ஈ ஓட்ட மாட்டாங்களா, சம்திங் லைக் தட். அந்த மாதிரி நான் இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் என்னை விட்டு தூரம் தான் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப பற்றோட புளியின் கொட்டையோட புளியோட தோளோட சேர்ந்து இருக்கேன் நான். இப்ப என்ன விடணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், பிரமாதம், அது தவறு. ஆனா நான் புரிஞ்சுட்டேன், இது என்ன, நான் ஆன்மா, நான் புரிஞ்சுட்டேன். இனி அடுத்தடுத்து நான் போறது நான் இறைவனை நோக்கிதான் சென்று கொண்டே இருக்கின்றேன். இதுல எனக்கு பயம் வேண்டிய அவசியமே இல்லை. நான் இறைவனை தான் நோக்கி போயிட்டு இருக்கேன் நான். இப்படிங்கிற ஒரு அறிவு மட்டும் நமக்கு, தெளிவு என்பது நமக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் மரண பிரமாதம் நமக்கு இல்லை. இந்த உடல் போகட்டுமே, இந்த நெருப்பு அந்த வயலை எரிக்கட்டுமே, நான் அறுவடை பண்ண வேண்டியதுதான் அறுவடை பண்ணிட்டாங்க, நான் எனதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, கிளீன் ஆச்சு போ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி நமக்கு இருக்கு. சரி, மரண பிரமாணம் நமக்கு இல்லையா என்றும் வாய்ப்பு துணை. எனக்கு எப்பவுமே இருக்கிற துணையாக இருப்பது என்ன? கிரண கலாவியும் வேலும் உண்டே. இப்ப பாருங்க, இப்ப நான் சிறை
சிறைச்சாலை. வேலூருக்கு சிறைச்சாலை இருக்குல்ல, இருக்கு. ஓகே, வேலூர் சிறைச்சாலையில இருந்து 2 பேர் வெளியே வராங்க. யாராவது வெளியே வந்தாங்க சிறைச்சாலையில இருந்து அவங்க ரிசீவ் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க தானே. முதல் நாள் வெளியே வராங்க. வெளியே வந்து முதல் நாளுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. மாலையெல்லாம் போடுறாங்க, காரை ஏத்திக்கிறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. இன்னொரு ஆள் வராரு வெளியே சிறைச்சாலையில இருந்து. இங்கேயும் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, அந்த ஆள் வெளியே வந்தோடனே வேற கூட்டு கைக்கு போட்டு கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. எங்க? அவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது என்ன இடம்? வேலூர் சிறைச்சாலையில இருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. இப்ப முதல் ஆளும் வெளியே வராரு, 2வது ஆளும் வெளியே வராரு. முதல் ஆளுக்கு மனசுல எப்படி இருக்கும்? மாலையை கொடுத்து காரை வச்சு கூட்டிட்டு போகும்போது விடுதலை, இனி நமக்கு நிம்மதி அப்படிதானே இருக்கும். அதே அந்த 2வது ஆளுக்கு எப்படி இருக்கும்? அவரும் சிறைச்சாலை விட்டு வெளியே தான் வராரு. அவரையும் ரிசீவ் பண்றதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஆனா அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சிறைச்சாலையில இருந்து இன்னொரு சிறைச்சாலை. அது போன்று நான் இந்த உடலை விடுகின்றேன், போகட்டும், மரணம். ஆனா அது தவறு அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு சிறைச்சாலையில இருந்து இன்னொரு சிறைச்சாலை போற மாதிரி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல்ல போய் நான் திரும்ப ஒரு சிறையில தான் நான் இருக்கேன். அதே முருகப்பெருமானோட பக்தியோடு இருந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் சிலதை நான் கேட்கும் பொழுது என்ன ஆகுது, இப்பவும் நான் வெளியே வரேன். ஆனா வெளியே வரும்பொழுது நான் சிறைச்சாலைக்கு போல விடுதலைக்கு போறேன். நான் இது அழகா சொல்லுவாங்க. நம்ம புராணத்துல ஒரு கதை இருக்கு. ஒருத்தர் சொற்பொழிவாளர் சொற்பொழிவு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, அவங்க அம்மா, அந்த வீட்டு அம்மா ரெகுலரா அந்த சொற்பொழிவுக்கு வருவாங்க. அந்த ஐயா வரமாட்டாரு. அன்னைக்கு அந்த ஐயா அம்மாவை பிக்கப் பண்ண வரும்பொழுது அந்த சொற்பொழிவாளர் இன்னும் முடிக்கல, செஷன் சத்சங்கம் முடிக்கல, அது இன்னும் நடந்துட்டே இருக்கு. அதனால இவர் வந்து வெளியே இருந்து இப்படி எல்லாம் பண்றாரு. இந்த அம்மா அப்பதான் இப்படி குளிச்சுட்டாரு, பார்க்கவே இல்லை, அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த அம்மா. அப்ப இந்த சொற்பொழிவாளர் பேசும்போது அவர் சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு இடமும் இருக்கு, சொர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு, இது 2த்துல உனக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, நீ எதை வேணுமோ அதை முதல்ல சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க சொர்க்கம் தான் வேணும் முதல்ல அப்படின்னு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த மனுஷன் சரி கஞ்ச பிஸ்னாரி, ஒரு நல்லதும் பண்ணதில்லை, சீக்கிரமாவே போயிட்டாரு. போனோடனே அங்க வந்து சித்திரகுப்தன் வந்து அக்கௌண்ட் எல்லாம் காமிக்கிறாரு, எல்லாம் ரெட் ரெட்டா இருக்கு. அவங்க சொல்றாங்க, 2 மணி நேரம் உனக்கு சொர்க்கம், அப்புறம் எத்தனையோ வருட காலம் உனக்கு நரகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, இது யமதர்மராஜா சொல்றாரு, நீ சூஸ் பண்ணிக்கோ, முதல்ல சொர்க்கம் முடிச்சுட்டு நரகத்துக்கு போறியா, நரகம் முடிச்சுட்டு அந்த 2 மணி நேரம் சொர்க்கத்துக்கு வரியா. உடனே எனக்கு பல்ப் எரிஞ்சுது. சத்சங்கத்துல என்ன கேட்டிருக்காரு இவர், எதை செலக்ட் பண்ணணும் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள சொர்க்கமா நரகமா எதை செலக்ட் பண்ணணும்? சாய்ஸ் கொடுத்தா ஸ்வர்க்கம் தான் செலக்ட் பண்ணணும். சரி, ஸ்வர்க்கம் தான் போறேன் நான் முதல்ல, அப்புறம் நரகத்தை பார்த்துக்கலாம். சோ ஸ்வர்க்கத்துக்கு போயாச்சு. ஸ்வர்க்கத்துல எப்ப பார்த்தாலும் சத்சங்கம் நடந்துட்டு இருக்குமா. சோ இவர் வந்து அங்க போகும்போது சொர்க்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? இவர் ரொம்ப மாடி இருக்கு. அப்ப அங்க இருக்க மனிதர்கள் கேட்கிறாரு, ஏன் மாடி இருக்க, சொர்க்கத்துக்குள்ள வந்திருக்க, சந்தோஷமா இரு, பகவான் பேரை சொல்லு. இல்ல 2 மணி நேரம் தான் இங்க எனக்கு, அப்புறம் 1000 வருஷம் காலம் நரகம். 2 மணி நேரம் இல்ல, ஓ அந்த பிரம்மாஜி சத்சங்கம் எடுத்துட்டு இருக்காரு, போய் அங்க உட்காரு, டைம் பார்க்காத 2 மணி நேரம் தான், வெளியே வரவே உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னாராம். இவரும் போய் அந்த சத்சங்கத்துல உட்கார்ந்துட்டாரு. 2 மணி நேரம் தான். யமபூதர்களுக்கு உள்ள சத்சங்கத்துக்கு நடுவுல உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை, அவங்களால வர முடியாது. அவங்க வெளியே வந்து கூப்பிடுறாங்க, வா வா வா, இந்த ஆள் நகர்றதாவே இல்லை. கடைசியில விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொன்னாங்களாம், இந்த ஆள் வரவே மாட்டேங்கிறான், என்னோட டைம் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு பகவான் நான் கூப்பிடுறதுக்கு அப்படின்னு வந்து அவன் முன்னாடி வந்து நின்று, வாப்பா எழுந்துடு, இப்ப நரகத்துக்கு போனோம் நீ. உடனே அவன் சொன்னானா, பகவான் உங்களை பார்த்துட்டேன்,
உங்களை பார்த்த பின்னாடி எப்படி நரகம் வாய்ப்பு வரத்துக்கு இருக்கும்? நரகத்துக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாராம். மரண பிரமாதம் நமக்கில்லையா? இந்த சத்சங்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வரும்பொழுது மரணம் என்ற தவறு நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அந்த அறியாமைன்றது போயிடும். இந்த கிரண கலாபி மயில் சொல்றது, மயில் என்ன சொல்றது? என்ன நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. மயில் யாரு? சூரபத்மன் தான் மயிலாக வாகனமாக முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார். என்ன பண்ணக்கூடாது மயில் சொல்றது. வேல் என்ன சொல்றது? முருகப்பெருமான் அடி முதல் முடி வரை காண்பித்து கொடுக்கின்றது, ஞானத்தை பெரும்படி சொல்லுகின்றது. இப்படி பண்ணும்பொழுது இந்த ரெண்டு என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யல, என்ன செய்யணுமோ எதை அடையணுமோ அதை அடையிறேன். மரண பிரமாதம் எனக்கு இல்லை. மற்றது எல்லாமே ஞானாகர சுரபாஸ்கரணி இதெல்லாம் முருகப்பெருமானுடைய நாமங்கள் அர்ச்சனையும் நடந்த மாதிரி இருக்கின்றது இந்த பாடலில். இப்படி அருமையா இந்த பாடல் நமக்கு பார்த்திருக்கோம். நாளைக்கு மேலும் நம்ம சில பாடல்களை பார்க்கலாம். ரைட். இப்போ இன்னைக்கு அழகா வந்திருக்கீங்க நீங்க. நாளைக்கும் நீங்க எல்லாரும் வரணும். நீங்க மட்டும் வரக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தரை, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை சரணம் சத்தம் வந்தது, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை நம்ம கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். அர்ஜுனன் கிட்ட பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன் கேட்கிறார் பகவான் கிருஷ்ணர் கிட்ட, பகவான் நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், இவ்வளோ பண்ணிருக்கீங்களே எனக்கு. பகவான் சொன்னாரு, நீ பெற்ற இந்த ஞானம் இன்னொருவரை அடையறதுக்கு நீ வழிவகுத்தனா அதுதான் நீ பண்றதுல மிக உயர்ந்த காரியம். அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நாம என்னென்னமோ பேச நம்ம நாக்க வைத்து, நாவால் கைங்கரியம் 2 இன்ச்சு நாக்கு, அதை வச்சு ஒரு 20 பேருக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க. ஸோ அப்படி நாம இன்னைக்கு சொல்லுவோம். நாம ரைட், இறைவன் நாமம் எடுத்து முடித்துக் கொள்ளலாம். முருகா 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 முருகா. வெற்றிவேல் உங்களுக்கு ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். Hari Om, Vanakkam. Today onwards till 4th March, we have Swamini Sampratishtananda Amma's talk on Kandar Alankaram. Swamini Sampratishtananda Amma has come from Coimbatore, and she's a very good speaker in the text in all the Hindu scriptures. And Amma is going to conduct this talk series from 6:30 to 7:45 in Sai Jairam Mandir in Gandhinagar. It's a rare opportunity for all the devotees to attend these talks on Kandar Alankaram. So we humbly request you, all of you, come with your families to attend this program. And this is organized by Chinmaya Mission, Vellore. Hari Om. வணக்கம், என் பெயர் மித்திலா. இன்னைக்கு இந்த சாய் ஜெயராம் மந்திரில் கந்தர் அலங்காரம் சொற்பொழிவு அப்படிங்கிறத பார்த்ததும் மனசில் வந்தது ஒரு தேடல். நம்ம ஆன்மீக தேடல் எப்போவுமே நமக்கு அதிகமாக உண்டு. அதுவும் தமிழ் கடவுளா முருகன் அப்படின்ன உடனேயே எல்லாரும் வேலிருக்க வினையில்லை அப்படின்னு ஓடி வருவோம். இந்த இடத்துக்கு அந்த அம்மாவோட சொற்பொழிவை கேட்டு அந்த கந்தர் அலங்காரம் ஒரு ஒரு பாடலாக எடுத்து அவங்க விளக்கி சொல்லி அதை நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தப்படுத்தின உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. நம்ம எங்கே இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர முருகன், குன்றோதோறும் இருக்கும் குமரன் நம்மளுக்கு இங்கே மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. இந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்கு எல்லோரையும் இந்த 5 நாட்களும் வந்திருந்து நம் கடவுளாம் தமிழ் கடவுள் முருகனின் அருள் பெற்று வாழ்வில் முன்னேறம் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். முருகா என்று சொன்னால் உருகாத மனங்களே இல்லை. முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சின்மயா மிஷன் மூலமாக கந்தர் அலங்காரம் நிகழ்ச்சி இன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் என்னென்னா, அம்மையார் அவர்கள் இந்த 100 பாடல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அழகாக சொல்லின்னு வராங்க.
இதில் கடைசி பாடலை படிச்சுட்டிங்கன்னா இதில் உட்காரும்போது ஒரு சந்தோஷத்தோடு உட்காருவீங்க. சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார், எமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரகக்குனி அணுகார், துட்டுநோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரும் நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரேன்னு சொல்லி முடிக்கிறார் சாமி அருணகிரிநாதர். இதனுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு வேந்தரை பார்த்து பயப்பட தேவையில்ல, யமனை பார்த்து அஞ்ச தேவையில்ல, புலி கரடி யானை எதை பார்த்துமே அஞ்ச தேவையில்லை. எப்போ இந்த கந்தர் அலங்காரத்தில் இருக்க ஒரே ஒரு பாடலை மட்டும் தினமும் படிச்சிங்கன்னா போதுன்ற மாதிரி சொல்லி அருணகிரிநாதர் முடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பாக இங்கே நடத்தும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இது போல் பல நிகழ்ச்சிகள் நடக்கணும். நன்றி.